வணக்கம் 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 நண்பர்களே. காவேரி விவகாரம், அதாவது கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசினுடைய அடுத்த மூவ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. காவேரியுடைய விவகாரத்தில் கூடுதலான ஒரு நீர் திறக்க கோரிய ஒரு கோரிக்கையை உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா நிராகரிச்சிருக்கிற நிலையில் தமிழக அரசு அடுத்ததாக என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும் என்பதை தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். தீராத ஒரு பிரச்சனைங்க. தமிழ்நாட்டில் டெல்டா பகுதியில் விவசாயத்திற்கான தண்ணீரை தர கர்நாடக அரசு மறுப்பது என்பது அது ஒரு தொடர்கதையாக பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. பல வருஷமாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. நமக்கான உரிமையே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் காவேரி மேலாண்மை ஆணையத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் பார்த்திங்கன்னா நாடி தான் பெற வேண்டியதாக இருக்கிறது. இந்த முறையும் கூட பார்த்திங்கன்னா சம்பா சாகுபடிக்காக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு தரவில்லை. ஸோ அதன் பிறகு தான் இந்த தமிழ்நாடு அரசின் பல்வேறு முயற்சிகளாக காவிரி டெல்டா பாசனத்துக்கு கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் திறந்துவிட காவேரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வந்த நிலையில் அதனை கர்நாடக அரசு திடீரென நிறுத்தியது. இதனால் காவேரி நீர் விவகாரத்தில் இரு மாநிலங்களும் 2 மாநிலங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இடையேயான பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அடுத்தடுத்த சந்திப்புகளும் கூட்டங்களும் பார்த்திங்கன்னா இந்த காவேரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று குழு கூட்டம் ஆகியவை எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடைபெற்றுச்சு. ஏற்கனவே அறிவித்தபடி தமிழ்நாட்டிற்கு 5000 கன அடி நீர் திறக்கப்பட வேண்டிய கர்நாடக அரசுக்கு பார்த்திங்கன்னா உத்தரவிடப்பட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் டெல்லி சென்று ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சரை தனித்தனியே சந்தித்தனர். இதனிடையே தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது அப்படின்ற மாதிரி கர்நாடக அரசும் 24,000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. உச்சநீதிமன்றம் அதிரடியாக இரு மாநில அரசுகளின் மனுக்களும் நீதிபதி BR கவாய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவிரி ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் பரிந்துரை மற்றும் உத்தரவுகளுக்கு எதிராக தொடரப்பட்ட இடைக்கால மனுக்கள் மீது தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்தது. அதாவது தமிழக அரசு சார்பில் 24,000 கன அடி நீர் திறக்க உத்தரவிட கோரியது பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒழுங்காற்று குழு மற்றும் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை கர்நாடக அரசு அமல்படுத்த வேண்டும். அந்த வகையில் 5000 கன அடி நீரை கர்நாடகா தமிழகத்துக்கு தற்போது திறக்கணும் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தப்பட்டது. தமிழக அரசினுடைய அடுத்த மூவ் என்ன? எதிர்பார்த்த அளவிலான தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரியின் கடமையை சேர்ந்த விவசாய பயிர்கள் கருகும் சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. இது தொடர்பாக ஆலோசிக்க தமிழ்நாடு அரசு சார்பில் விரைவில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதில் மத்திய அரசுக்கு கடுமையான அரசியல் அழுத்தத்தையும் கொடுத்து அதன் வாயிலாக கர்நாடகத்திலிருந்து காவிரியில் தண்ணீரை பெற எதனா வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஆலோசிக்கப்படலாம். அதே நேரம் இனி வரும் மாநிலங்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை என்பதே கிடையாது என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறாரு. இதனால் இனி காவேரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அல்லது அரசு நடவடிக்கையால் மட்டுமே தமிழகத்திற்கு சாதகமான தீர்வை எட்ட முடியும். எனவே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக உள்ளிட்ட கட்சிகள் காங்கிரஸ் கட்சிக்கு காவேரி விவகாரத்தில் நேரடியாக அழுத்தம் கொடுக்குமா அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு எண்ணமானது எழுந்திருக்கு. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.